ஓவியம் போல அங்கு அமர்ந்திருக்கும் ஆலியா பட் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். வணக்கம் ஆலியா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். அழகா மல்லிப்பூ எல்லாம் வச்சுட்டு beautiful flowers. Thank you. It looks as gorgeous as you are. I try. So please tell us, how do you feel being here in Chennai and your connection about Chennai and RRR? Well, I have shot in Chennai, spent quite some time here when I was doing a film called Two States, Yes. where I was playing a Tamilian. So I was very excited to come here. I fully prepped in my sari. I wanted to look as traditional as possible. Very excited, of course, for RRR. The journey has just begun, but there's so much love coming in. So it's very exciting for all of us. Thank you, Chennai. Thank you, Tamil Nadu, for enjoying this trailer and teaser. No, I'm just looking forward to hearing from you, your questions, more than me saying anything. I'd like to hear from you. Thank you. Both of you, sir, you and Junior, sir. One question. சும்மா பார்த்தேன் நீங்க பார்த்தா சிங்கமே பயப்படுது சார். நான் பாவம் சார், ஜஸ்ட் கடன் வாங்கி சாரி கட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் சார். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் ஒன் ப்ராப்ளம். டு யூ ஹேவ் எனி ப்ராப்ளம் இன் லெஃப்ட் நீ சார்? இல்லம்மா, பிகாஸ் நாக்குல பண்ணி நாக்கு தள்ளி ஸ்டெப் அதை பார்த்து இங்க பசங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பாவம் சார் ரீல்ஸ்ல ஃபுல் நீ ப்ராப்ளம் சார் ஃபார் அஸ். ஒரு ஸ்டெப் ஒரு கால் ஆடி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லையா சார்? ஒன்றும் இல்லை, அப்போ இருந்துச்சு, இப்போ இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். சார், ஐ எம் நாட் கமிங், நோ ப்ராப்ளம் சார். சார் அப்படி சொல்லாதீங்க சார், கட் பண்ணுவாங்க சார் என் சம்பளத்தை, ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் we're going to talk to our junior NTR அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. உங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. மோர் தேன் we talking about our RRR traders response, I want to really sit down and answer your questions. Thank you. எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக ஆனாலும் நம்ம படித்த ஸ்கூலுக்கு வந்தால் ஒரு பயமாக இருக்கும் இல்லை? சென்னை இஸ் லைக் அ ஸ்கூல் ஃபார் மீ. திஸ் இஸ் வேர் ஐ லேர்ன்ட் ABCDs ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். ஸோ even we grow big, even we become some successful, நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் பார்த்தா ஒரு பயமாக இருக்கும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும் சென்னை வந்தால். ஸோ பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம என்ன ஏது பேசணுமோ அதெல்லாம் ட்ரைலரில் காட்டிட்டோம். இஃப் யூ ஹாவ் எனி கொஷின்ஸ் லைக் ஐ ப்ராமிஸ் லாஸ்ட் டைம் வரும்போது நான் ப்ராமிஸ் பண்ணேன் எல்லாரும் எடுத்துக்கு வரேன்னு சொன்னேன், எடுத்துக்கு வந்தேன். ஐ கெப்ட் மை ப்ராமிஸ். ஸோ வி ஆர் ரெடி டு ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ வெரி மச். பாகுபலி முதல் படம், ரெண்டாவது பார்ட் 2 எடுத்த பிறகு இந்தியாவில் ஃபுல்லாக இவ்வளோ பெருசாக வந்த பிறகு, இவ்வளோ கோடி சம்பாதிச்ச பிறகு, அதை விட பெரிய படம் எடுக்க முடியும்னு உங்களால் நம்ப முடிஞ்சுதா? இது வந்து அதை வந்து ஃபீட் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்களா? பெரிய படம் இஸ் எப்படி சொல்கிறது, அதுக்கு ஒரு ப்ராக்கெட்டில் போடுறது ரொம்ப கஷ்டங்க. பிகாஸ் we can make films. We will expect our films to do very big, and we will put all the efforts that we can to make the film as big as possible. But ultimately வந்து the audience தான் சொல்லணும். Ultimately finally audience வந்து சொல்லணும் இது பெரிய படம், இது அதோட பெரிய படம் வந்து ஃபைனல் ஆடியன்ஸ் சொல்லணும். எங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. Definitely we made a very big film, and பாகுபலி படத்தில் எந்த மாதிரி இம்பேக்ட் கொடுத்தோமோ, ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரி எமோஷன்ஸ் கொடுத்தோமோ, அந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும் பண்ணிட்டோம். ரொம்ப அழகாக பண்ணோம். ஆனால் கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஃபைனல் ஆடியன்ஸ் தான் சொல்லணும். சார் ஹலோ, ஜனவரி 7ஆம் தேதி இந்த படம் வந்துடுது. அடுத்த ப்ராஜெக்ட் வந்துட்டு மகேஷ் பாபு சார் வச்சு பண்ணுறீங்க. முன்னாடி வந்து ரஜினி சார் வந்து உங்கள் ஷூட்டிங்க்கு வந்தார் பாகுபலிக்கு. ரஜினி சார் வந்து நினச்சாக்கா வந்துட்டு நான் அந்த படம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் மனசு வச்சாக்கா வந்து இந்தியன் ஸ்டார் மொத்த பேரையும் சேர்த்து ஒரு படத்தில் பண்ணலாம் இல்லையா? ரஜினி சார், சிரஞ்சீவி சார், மம்முட்டி சார், மோகன்லால் சார், அமிதாப் பச்சன். அது உங்களால் முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு ஏதாவது ஆன்சர் சொல்ல முடியுமா நீங்கள்? எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அவ்வளோ பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்லி அந்த மாதிரி மல்டி ஸ்டார் படக்கு நான் பண்ணுவேன்னு நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். But see, finally, whatever stars, obviously you said very, very big names, but ultimately we need a story that can carry the big names. I sincerely believe, I really believe
தட் ஓகே இப்போ யார் பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க, யாரும் வந்து எனக்கு டேட்ஸ் கொடுப்பாங்க, யார்கிட்ட எனக்கு அப்ரோச்சபிலிட்டி இருக்குது, இதெல்லாம் கணக்கு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி எழுதினா அது கரெக்ட் கிடையாது. தட்ஸ் வெரி ராங் இன் ஃபில்ம் மேக்கிங். ஃபஸ்ட் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை எழுதணும். அந்த கதையில் எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கோ அந்த கேரக்டர்ஸுக்கு எந்த ஸ்டார்ஸ் கரெக்டாக இருப்பாங்களோ, யார் கரெக்டாக எந்த ஆக்ட்ரஸ் கரெக்டாக இருப்பாங்களோ அவர்கிட்ட போய் நம்ம கேட்கணும். ஸோ த ஸ்டோரி ஷுட் லீட் அஸ். அஃப்கோர்ஸ் ஐ ரெஸ்பெக்ட் ஆல் த நேம்ஸ் தட் யூ செட். ஐ ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட். I'm a huge fan of the names that you mentioned. But unless I have the story that can elevate those stars, otherwise I won't be honest. I won't be an honest filmmaker. I like to be an honest filmmaker, and this is my approach to filmmaking. ராஜமௌலி சார், சார் ஒரு சார், கொஸ்டின். இப்போ பாகுபலி படம் பண்ணது வந்து எல்லா மொழிக்கும் வந்து கனெக்ட் ஆச்சு. இப்போ ஒரு பேன் இந்தியா படம் பண்ணும்போது இது ஒரு மாநிலத்தில் நடந்த கதையை எப்படி நீங்கள் வந்து புனைவா எல்லா ஒரு பேன் இந்தியா மூவியாக வந்து உருவாக்கி இருக்கீங்க? Moli is language, right? Yes. Moli yes, is language. Okay. Bahubali, the reason why Bahubali connected to all the people is not because of the language. It is because of the emotions that it had. It's the human emotions. Personally speaking, if you just talk about emotions, I personally feel RRR is much more stronger, much more captivating in terms of emotions. So if you're just talking about emotions, I am much more confident about RRR than Bahubali. பாகுபலி படம் பண்ணது வந்து எல்லா மொழிக்கும் வந்து கனெக்ட் ஆச்சு. இப்போ ஒரு பேன் இந்தியா படம் பண்ணும்போது இது ஒரு மாநிலத்தில் நடந்த கதையை எப்படி நீங்கள் வந்து புனைவா எல்லா ஒரு பேன் இந்தியா மூவியாக வந்து உருவாக்கி இருக்கீங்க? Moli is language, right? Yes. Moli yes, is language. Okay. Bahubali, the reason why Bahubali connected to all the people is not because of the language. It is because of the emotions that it had. It's the human emotions. Personally speaking, if you just talk about emotions, I personally feel RRR is much more stronger, much more captivating in terms of emotions. So if you're just talking about emotions, I am much more confident about RRR than Bahubali. For a director, it is very difficult to balance with the established hero and a heroine to give them scenes. But here you have two box office heroes and one heroine there who's very much familiar. How did you balance with them with the scenes, and did you find any difficulty there? Very good question, sir. See, the moment I look at them as Ram Charan and NTR and Alia Bhatt, and I start thinking about how to balance them, I'm a failure as a filmmaker. No, for me, I need to think in terms of, I have my Allur Sitaramaraju, I have my Komaram Bhim, I have my Sita. How do I balance my characters, not their images? How do I make my audiences equally empathetic towards these characters? If I travel in that line, then I have a chance of being a successful storyteller. That's my approach. I don't think of their images. Their images make the audience come to the theaters, but my story makes the audiences feel for the characters. So that's how I do it. Hello. Sir, Hi, sir. Hi. Here. Thank you, sir. Thank you, sir. Hello. Sir, question to Mr. Ram Charan and Junior NTR, sir. நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து படம் பண்ணிருக்கீங்க RRல. உங்களுக்குள்ள இருந்த சேலஞ்சஸ் எப்படி இருந்தது? ஸ்க்ரீனில் உங்களை எப்படி போர்ட்ரே பண்ணிக்கணும், ராஜமௌலி சார் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்ட்டு நீங்கள் எப்படி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில்? ரெண்டு பேருமே சொன்னால் நல்லாயிருக்கும் தனித்தனியாக. I'll take it. I think every time we work with Rajamouli sir, it's always challenging. Any character, not only me, even every character from small to big, everybody, it's a challenging role. If it's not challenging, trust me, he's not going to design it for us. Keeping aside that, I think the journey was so smooth because sir has traveled in that characters before us for quite some time. By the time he explained it to us, it was so crisp and so to the point for us to understand each character, each emotion, and especially the legends we are portraying, Alluri Sitaramaraju and Bhim and Sita. It's very easy when the director has done his homework and we are just getting into the set. Junior NTR, sir. I've said it many times that Rajamouli is one of the very few directors. I mean, I call him Jackana. So Jackana is one of the very few directors who tickles the
hunger of an actor. Over the years, you become very calculative. Everything becomes very known. So he's got this speciality in him where he takes his actors into a zone where you start feeling hungry again. So when when I was offered this role, so I was very confident that Rajmouli had a lot of confidence on me. See, when you guys agreed to come on board after you heard the script, at any point, did you guys think or even wish you could have swapped your roles? Did you even have the discussion between you guys, even casually? I mean, not in terms of his character is better, so I want that, or maybe I'm speaking for myself, I'm sure he's felt the same. But in terms of the hard work, sometimes when I'm working very hard, and obviously there were days when he has relaxed days, I wish I got into that schedule and into his character. It was more of jealousy that he's got more free time or I've got more Or free time. schedule na romba hard work Yeah, irukkum. Sir will do too much, so we should swap like that. And there were times where we were jealous of each other also, where எனக்கு shooting in போது, but he packed him up. Right. So I used to just look at him. And when the mom's going, the kid will அப்படியே சின்ன பசங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு இல்ல, So அந்த மாதிரி ஏய் விட்டு போயிரியா நீ, இரு நான் வரேன். Where? Sometimes he sent me away and he packed him up at 4:30 in the morning. Sometimes he packed me at 5:30 in the morning. So this was more of that, but we never felt that Charan would have been better in this and I would have been better in that. Okay, Look at that man. He's the man who decides. Right. A follow-up question to Rajamouli sir. So, but how did you imagine they would perfectly fit these characters? Like, did you take into consideration certain factors that they could probably convincingly portray, or certain strengths? I mean, how did you kind of judge they would fit these characters, or did you even think of swapping at some point, and how did you decide on that? Casting them is more instinctive rather than having lot of calculations. Once we started writing those characters, I never analyzed that. Now, because you're asking, now I am analyzing why I cast them, because the decision was very instinctive. Probably what was going in behind my mind was I need a kind of brotherhood between them, a kind of bromance, between both of them, and a kind of camaraderie. And they should be a kind of image in the people, because they are portraying, freedom fighters. So probably that was at the back of my mind, but just as the characters were shaping up, the decision was very, very instinct. நீங்கள் பல வருஷமாக டோலிவுட்டில் இருந்து கோலிவுட்டுக்கு வரீங்க, நாங்கள் ஆதரவு தரோம். இப்போது லேட்டஸ்ட்டாக நிறைய எங்கள் கோலிவுட் ஹீரோக்களோட படங்கள் டப் பண்ணி வந்ததுக்கு இப்போ தனுஷ், விஜய் சார், சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் நேரடி தெலுங்கு படத்துக்கு வராங்க. அவங்களுடைய போட்டியை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க, இல்லை அவங்க வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Sir, everyone is welcome to every industry, is what I think. இது ஒரு போட்டியா இல்லாம ஒரு ஹெல்தியா, because talent, people are in search of talent. Wherever there's talent, people are ready to accept it. So the more talent as a country we are creating, the better it is for the upliftment of our country. Today, somewhere I have observed this. Thanks to this man and his film Bahubali, we're somewhere not calling ourselves regional films anymore. We've become one big Indian film industry. Vijay sir's Master has worked wonders in Telugu. Dhanush sir's movies have worked wonders in Telugu. The same way, somewhere we'll have to break these barriers and become one big industry. And it's happening. And trust me, you and me will see a day where we will all be casted in one big film. Someone was talking about, in fact, I think you were talking about, you sir, especially were talking about Rajamouli casting all the stars. Hopefully one day when he's doing his dream project Mahabharata, why can't we all be a part of it? That will be one big Indian film. Sir,
போஸ்ட் ப்ரொடக்ஷன் பொதுவாகவே உங்கள் படங்கள்லாம் ரொம்ப நாள் எடுத்துக்கும். இந்த படம் ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப சீக்கிரமாக முடிச்ச மாதிரி. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ரொம்ப ரொம்ப ஷார்ட்னு சொன்னா எங்களை ப்ரொடியூசர் வந்து உங்ககிட்ட ரொம்ப கோபமாக பார்த்துட்டு இருப்பாங்க. we were in post production for almost 1.5 year. 1.5 year we were in the post production, and because during the first COVID time itself, we completed 70% of the film. So once we were given permission to get out of the houses, lockdown kaparam, we started the post production, and it took us so long. இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிட்டே இருக்கேன். சூப்பர் சார், தேங்க்யூ சார். Sir, question to both the heroes, sir. So how was the experience dubbing in Tamil for the teaser and trailer, and was there any idea to take it up forward in the entire film also? It was wonderful. The advantage was film industry was born in Chennai. So from there it migrated to Andhra Pradesh. All the technicians we still have been from Chennai for a very long part of our lives. For him, Chiranjeevi Garu, and I'm sure he was born here. But for me, I wasn't born here. I was born in Hyderabad. But my dad used to speak in Tamil. My uncles used to speak in Tamil because they had their roots here in Chennai. So it made it very easy. We needed a few corrections here and there, and Karki was there for us. Karki sir helped us, and we had a beautiful associate of Rajmouli sir called Vijay. So they've really helped us. And knowing the language also. The reason why I'm not actually talking in that language is I don't want to even go wrong in a small word here and there. I'm sure you people are very majestic to sit down here and forgive me for my mistakes, but I want to be very clear of what I'm saying. So that touch of Tamil which we knew, which is there in our genes, genetically we had it. It made it very easy. And it's very exciting. The only way to get into people's hearts is speaking their words, speaking their language. And he's given us this opportunity and was very particular about it. And because he was so particular, I think we had to experience his experience. Alia? No, 1 second. I think Charan has to answer. Charan has to add something? Okay. சார் வணக்கம். நான் தக்ஷணாமூர்த்தி, ஆல் இந்தியா பிரஸ் மீட். He has to answer. I think the entire film was dubbed in Tamil by us. I had a great time. Romba enjoy panna. I feel Tamil language is like my second mother tongue because I was born here, Anna Nagar. I studied in T Nagar. Porur Somasundaram Street la na porna. So I enjoyed it. I felt like I was going back home. Not too many people feel it, but when I come to Chennai, I feel like I'm coming back to meet my grandparents or, my mother, somebody. And I really enjoy it, truly enjoy. Every function I work here, I speak here, I say this. But after Telugu, I really enjoyed. Thank you for giving us this experience, sir. Truly enjoyed, and I'm very sure, tappillame avanga paathukanga, and you will enjoy it. Bollywood நிறைய South Indian technicians you would have worked with, but full-fledged South Indian film. Basically, to fly down to this part of the country and work with such technicians who have made a name for themselves. And the working culture, how was it? And how did you feel? And going forward, will you be doing more regional language movies, not restrict yourself to Bollywood? I would say not restrict myself to Hindi. Yeah, I think I would echo what Tarak said, that we should now be making films for the Indian film industry. Languages should not be the barrier. I hope I get more offers in Tamil, Telugu, Kannada, wherever. I am very happy. I want to branch out. I want to challenge myself. Being on set was honestly such a magical experience. I don't feel any real difference. At the end of the day, it's like you're on a film set. Everybody's working very hard. We're all going for one vision, which is the director's vision. And apart from the language, it's the only time I felt, okay, I don't know. But I feel I'm beginning to understand very, very clearly. Even now I'm understanding all the questions and the answers. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் தமிழில் டைரெக்டாக இங்கே படம் எடுத்தீங்கன்னா ஆல் மீடியா, நீங்கள் ஆல் லாங்குவேஜில் இங்கே மாற்றிங்க. நீங்கள் டைரெக்டாக தெலுங்குலே ஹிந்தியில் எடுக்கிறீங்க, அப்புறம் இங்கே வர்றீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே உள்ள ரசிகர்கள் சார்பாகவும் மீடியா பீப்புள் சார்பாகவும் என்ன கேட்குறேன், இங்கே நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு கேட்குறேன். ராஜமௌலி சார் சொல்லுங்கள். See, basically, நான் ஃபஸ்ட்டு பாகுபலி வந்து கம்ப்ளீட்டாக தெலுங்கு அண்ட் தமிழ். வி ஷார்ட் கம்ப்ளீட்லி ஆன் தெலுங்கு அண்ட் தமிழ். பட் ஸ்டில்
நீங்கள் வந்து இது டப் படம் தான் சொன்னீங்க. நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். பட் கீப்பிங் தி ஜோக்ஸ் அபார்ட், see, I think in Telugu. தமிழ் பற்றி எனக்கு தெரியும், பட் ரொம்ப நல்ல ரைட்டர்ஸ் இருக்காங்க, அவர் என்னை கைட் பண்ணுவாங்க. பட் என் திங்கிங் வந்து தெலுங்குல இருக்கும். ஸோ அது இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடும் வேறு லாங்குவேஜில் டைரக்டாக பண்ணுறதுக்கு, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். அண்ட் ஆல்சோ ஐ எம் மேக்கிங் ஸ்டோரி அபவுட், லைக் ஐ said, people who are born in Andhra. So the thought process will start from there. Suppose நாளை வந்து நான் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு வீரர் பற்றி படம் எடுக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. அப்போ வந்து டெஃபினெட்லாக நான் தமிழில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், மற்ற லாங்குவேஜில் டப் பண்ணணும். ஸோ இட் இஸ் அபவுட் த ஸ்டோரி, நாட் அபவுட் த மொழி, ரைட்? So when can we expect Rajamouli to direct a Hollywood film with Hollywood stars? எதுக்குங்க நமக்கு ஸ்டார்ஸ் இல்லையா? ஏன் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் எதுக்கு? நமக்கு ஸ்டார்ஸ் இத்தனை ஸ்டார்ஸ் இருக்காங்க, ஏன் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் போகணும்? சூப்பரா இருக்காங்க. நம்ம ஆளையா கம்மியா அவரோட? நம்ம ஸ்டார்ஸ் வச்சே பண்ணலாமே, நம்ம ஸ்டார்ஸ் வச்சு ஹாலிவுட் படம் பண்ணலாம். Thank you sir. அது பெஸ்ட். தேங்க்யூ. ராஜமோகன் சார் உண்மையாக சொல்லுங்க, இங்கே சார் செட்டில் வந்து 3 பேர் இருக்காங்க. 3 பேர் யார் ரொம்ப ரீடேக் வாங்கினாங்க, யார் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க, யார் ஃபோன் மேலே ஃபோன் போட்டு ரொம்ப டவுட் கேட்டது யார்? 3 பேரில் யார்? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. மூணு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ராம்சரண். ஃபர்ஸ்ட் ரீடேக் நிறைய வாங்கினது. ரீடேக். அப்புறம் ஃபோன் மேலே யாருமே இல்லை. ஃபோன் மேலே ஃபோன் போய் டவுட் நிறைய கேட்பது. ஃபோன் செட்டில் ஃபோனே கிடையாது, ஃபோனே அலௌட் கிடையாது. செகண்ட், தேர்ட், சரி ரொம்ப டார்ச்சர் பண்ணி உங்களை சுற்றி இது இந்த சீன் என்ன, இந்த சீன் என்ன, திருப்பி விளக்கு. டார்ச்சர் தாரக். இல்ல சார், அந்த கொஸ்டினை சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க 4 பேர்ல ரீடேக் அதிகமா கேட்டது யாரு? ராஜமௌலி சார் தான். முடிஞ்சு சார். கொஸ்டின் சரியா இல்ல சார், கொஸ்டினை சேஞ்ச் பண்ணுங்க சார். டைரக்டர் அப்படிதானே சார் கேட்பாரு. ஆமா, ஹீரோ இப்படியே டார்ச்சர் பண்ணுவேன்ல. ஒரு ஸ்டாரை வச்சு எடுத்தாவே கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் 2 சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்திருக்கீங்க. ஸோ ரசிகர்கள் வரும்பொழுது பயங்கரமாக அங்கே வந்து ஏற்கனவே தெரியும், பவன் சார் கல்யாண் சாருடைய படம் ஓப்பனிங்கில் கண்ணாடி உடைச்சி உள்ளெல்லாம் விழுந்து கை காலெலாம் வெட்டிக்கிச்சு. ஸோ இவங்களுடைய படம் வரும்போது அந்த ரசிகர்கள் கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்த சொல்லுவாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க? இப்போது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். 250 தியேட்டர்ஸ், 250 theaters in Telugu states, 50 theaters in the rest of the வந்து டைரெக்டாக தியேட்டரில் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம், ஆன்லைனில் எல்லாமே டைரெக்டாக. ஒரு படத்துக்கு எப்படி வருவாங்களோ அப்படி வந்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கலாட்டா பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க, ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஒரு இன்சிடென்ட் கூட இல்லை எங்கேயாவது. அஃப்கோர்ஸ் Charan fans said our hero is very great, our hero is the best, but they said NTR is also good. NTR fans said our hero is the best, but Charan is also good. No, why that happened is because in the trailer we showed the emotion, we showed what friendship is. Beginning la vandu bayangarama shots irukum, introduction shots irukum, end la vandu bayangarama fight shots irukum, but nadula irukra friendship vandu ellarkum connect ஆச்சு. They saw them as friends, they didn't see them as rivals. So because my story had that friendship, I felt the people will not look at their images, but they will look at the friendship. That was my confidence. Sir, excuse me, sir. Sir, here. I have a question to Alia, ma'am. Ma'am, myself, I am a big fan of your film, Razi. How was your experience acting with big stars in Telugu industry and with Rajamouli, sir? The great banner. How is the feeling? How was the experience? I am also a big fan of Razi. Thank you. The experience was just amazing, too lovely. In fact, I feel like I want more of the experience. I keep telling sir, what are you doing next? And after that and all of that. These guys were amazing. They were very kind to me. Charan gave me some food. Tarak is constantly giving me some, lessons in Telugu, Tamil, whatever. So they're looking out for me. And they were really lovely on set as well. They were sometimes have their inside jokes which I would not understand, so I would take some time and then they would translate it to me also very sweetly. One thing I did learn from the both of them when I went on set, which I went back and I gave it to everybody in Bombay, is I saw their fans, the set fan. It was so big as their stardom. So I was like, and my fan was so small.
So I went back and I told my guy, I said in Hindi, I said, "Meko bhi bada fan chahiye." So I've gone back and I've gotten a big fan, and then he was running around. And everybody was very impressed with my fan. I said, "See, that I've gone when I was shooting for Triple R, that's where I learned." That all your action sequences has an underlying emotional current in your films. And, with those emotional, quotient, the action sequence also it gets elevated. So is it a conscious decision from your, as a director point of view? Yes, to, very much. Because I feel that emotion is the basement and the building that you construct on top of the action sequence. Unless you have a solid basement, your building would crumble. No, how much great fight masters, VFX you put in all the stuff, it won't work if the basement is not strong. And in cinematic language, I think the emotion enhances when you are in action. Like just you take the trailer for example, right? You see Charan through the fire, right? The emotion enhances because he's in action. He shot an arrow and he's in the action, and you see through the fire. The emotion enhances so much more. Just like just an expression, like when Tarak gives one expression, there is one fighter hitting him on the body, and he was moving back. The same thing he can just look, and I can just put a trolley or a steady shot, and he can the expression. But the action enhances the expression much more. That I believe as a filmmaker. That is my filmmaking technique. That I really believe in.